சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேர் வச்சும் ஒவ்வொருத்தராக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம ரீல்ஸ் அக்காவை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரீல்ஸ் அக்கா அப்படின்னு சொன்னாலே பல பேரும் அவங்கள ரொம்பவே மோசமாக கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க ரீல்ஸ் பண்ணுறதையும் தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் வீட்டில் பிரைவேட்டா இருக்க வேண்டிய விஷயங்களை அப்படியே பப்ளிக்கா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது மூலயமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டி போட்டு வீடியோ போட்டதுனால ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆனாங்க. அதனால இவங்கள நைட்டி அக்கா, ரீல்ஸ் அக்கா இப்படிலாம் கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு பேர் வச்சு இவங்களை கூப்பிட்டாலும் ரீல்ஸ் அக்கா அப்படின்னு கூப்பிடும் போது ஏதோ டீசெண்டா இருக்காம், நல்லா இருக்காம். அதுதான் இவங்களும் விரும்புறாங்க. அந்த வகையில் இவங்களுடைய ரியல் நேம் பார்த்தீங்கன்னா பிரீத்தி கலைய பெருமாள், இன்னொரு பேர் பிரீத்தி அர்னிகா. ஸோ இவங்க 2 யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. என்னதான் ஒரு விஷயம் நல்லதா பண்ணாலும் கெட்டதா பண்ணாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி அவங்க முன்னேறிட்டே தான் இருக்காங்க. பேடா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை எதையுமே இவங்க கேர் பண்றது கிடையாது. இவங்களுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை. இவங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. நல்ல சம்பளம் தானா. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஆகணும்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இவங்க லவ் ஃபெயிலியரும் கூட. ஒருத்தரை லவ் பண்ணி அவர் வேணான்னு சொல்லி அதெல்லாம் கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்படி இருந்தேன், அதனால நோன்னு சொல்லிட்டாங்க, இப்போ இப்படி இருக்கேன் அப்படிலாம் கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்டு இவங்க இப்போ 75,000 ரெண்ட் கொடுத்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. 45 மாடி அப்பார்ட்மெண்ட்ல இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சென்னையில் வீடுலாம் கிடையாதான். சென்டிமெண்டலாக எந்த ஒரு வீடும் வாங்கணும் அப்படின்னு எண்ணமே இல்லையா. அதுக்கு காரணம் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம வேலை அண்ட் நிறைய மெமரிஸை இவங்க கேரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம். அதனால தான் அவங்க அம்மா கூடயே நிறைய இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஓனா எல்லாமே இருக்கிற மாதிரி, டிவி, ஃப்ரிட்ஜு இது எல்லாமே இருக்கிற மாதிரி தான் அவங்க வீடு பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ 75,000 ரெண்ட் கொடுத்து இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஓன் ஹவுஸே வாங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே சென்னையில் அவங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லையா. நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா ஜாலியாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊர்ல ஒரு சொந்தமா வீடும் இருக்காம். இவங்க ரீல்ஸ் பண்றதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரா இருக்கு. நீங்க எதுக்காக ரீல்ஸ் பண்றீங்க, இதனால மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன ப்ரொமோட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு ஒரே எண்ணம் தான். இவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கணும், இவங்களுக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கணும், சினிமால ஒரு பெரிய ஆளா வரணும். இது மட்டும்தான் இவங்களோட எண்ணமா இருக்கு. அதனாலதான் இவங்க எதை பத்தியும் கேர் பண்ணாம அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்லயும் சரி, அவங்கள கவனிக்கிறதுலயும் சரி எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்காங்க. இவங்களுடைய அம்மா தான் ரீல்ஸ் எடுப்பாங்களாம். இவங்க அம்மா முன்னாடி தான் இவங்க ரீல்ஸ் எப்படி எடுக்கணும், ரீல்ஸ்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கே சொல்லி தருவாங்களாம். அவங்க அம்மாக்கு இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டும் இருக்காம். அவங்க அம்மா தான் கேமராவே பிடிக்கிறாங்களாம். ஸோ கேமராவை இப்படி அப்படிலாம் கூட அசைக்கவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க அம்மா கூட தான் ஃபுல்லா ரீல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சாரிலாம் போட்டு ரீல்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா ரசிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா போக போக மாடர்ன்ல இறங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேர் பல விமர்சனங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாடர்ன் ட்ரெஸ் இவங்களா கை காசு போட்டு வாங்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதாம். இவங்களுடைய ரிலேட்டிவ் பெங்களூர்ல இருக்காங்களாம். அவங்க தான் இந்த காஸ்டியூமை எடுத்து அனுப்புவாங்களாம். இவங்க அதை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் இப்படியே மாறி மாறி தான் இவங்களுடைய காஸ்டியூமோடைய பின்னணி இந்த குட்டி ஸ்டோரி தான். எல்லாமே இவங்க ஜூம் பண்ணியே எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசா தெரிகிறேன் போல, அதனாலதான் இப்படி தப்பா பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டினை இவங்களே ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. என்னதான் நெகட்டிவா பேசினாலும் இவங்க அவங்களுடைய லிமிட்ஸை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததே கிடையாதாம். யாரோ எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. நான் எல்லா காஸ்டியூமும் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் எல்லா ரீல்ஸையும் தான் போட்டிருக்கேன். நீங்க கிளாமரா இருக்கிறது எதுவோ அதை மட்டுமே எடுத்து பேசுறீங்க. எதுக்கு அப்படி பேசணும்? நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை பத்தி நான் யோசிக்க விரும்பல. ஏன்னா ஆரம்பமே நெகட்டிவா இருந்தது. பிளஸ் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. அதை பார்த்து நான் பழகிக்கிட்டேன். அதனால எனக்கு அது பெருசாகவும் தெரியல. ஸோ அந்த டேவே எனக்கு ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் நான் நெகட்டிவான கமெண்ட்ஸ் பக்கம் போனதே கிடையாதுன்னு அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு படத்தில் ஒன்று நடிச்சிருக்காங்களாம். அதுக்கு முழுக்க காரணம் இவங்களுடைய ஊர்க்காரர் ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் மூலியமாக தான் இவங்களுக்கு பட வாய்ப்பு வந்திருக்கு. இவங்க அந்த பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யும் போதே வாய்ப்பு வந்திருக்காம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், எனக்கு நடிக்கவே தெரியாது, நடிப்புனா என்னன்னே தெரியாது, நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை நீ முறைப்படி கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ஆக்டிங் கோர்ஸே படிச்சிருக்காங்க. கோர்ஸ் முடிச்சு
முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பட வாய்ப்பு வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த படத்துல ரம்யா பாண்டியன் தான் கமிட் ஆனாங்களாம். ஆனா அப்போ அவங்க பிபிக்குள்ள இருந்ததுனால அந்த பட வாய்ப்பு இவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் சிமிலரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க சீரியல்ஸ்லாம் கூட பண்றாங்க. இப்போ அந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 பேரையும் லவ் பண்ணி 2 பேருமே சீட் பண்ற மாதிரியான ரோல் தானா. ஸோ இவங்க வந்து ரொம்பவே வந்து ஓப்பனான கேர்ளாக தான் இருக்காங்க. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப மூடி மறைச்சு இந்த மாதிரி பேசுற மாதிரி ஆட்கள் கிடையாது. உண்மையா என்ன பதிலோ அதை கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க என்ன டிரான்ஸ்ஜெண்டரா இப்படிலாம் கூட கேட்டாங்க. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து தான் வீடியோஸ் போட்டாங்க. அதுக்கு இவங்களுடைய பதில் ரொம்பவே நீட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னன்னா நம்ம வந்து எந்த வீடியோவை யார் கூட போடுறோன்றத மக்கள் பார்ப்பாங்க. எத்தனை முறை அந்த பிளேஸ்ல இருந்து போடுறோன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு ஜிம்ல இருந்து வீடியோ போடுறேன்னா ஜிம் அக்கான்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நான் டான்ஸ் ஆடிட்டே வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் ஒரு டான்ஸர்னு சொல்லுவாங்க. அது போல தான் நான் டிரான்ஸ்ஜெண்டர் கூட இருந்து வீடியோ போட்டதுனால என்ன அப்படி கூப்பிட்டுருக்காங்க. இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதனால நான் அப்படி ஆட முடியாதுல்ல அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நல்ல ஒர்க்கு, இன்னொரு பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் ரீல்ஸ், நல்ல ஒரு வருமானம். இந்த வருமானத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரையும் போயிட்டு அவங்க தொந்தரவு பண்ணல, யாரையும் வந்து அவங்க தப்பா சொல்லல, எந்த இடத்துலையும் வந்து அவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான்ட்டு யாரையும் வந்து குறிப்பிட்டு அவங்க பேசவே இல்லை. ஆனா இவங்களுக்கு வர விமர்சனங்களுக்கு இவங்க வந்து அழகான பதிலா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களும் உடனே நீ என்னமா அவங்க கிட்ட காசு வாங்கின அப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ யாரு எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களுடைய அந்த செயல்களாக தான் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு இந்த பேக் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒர்க்கு வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க மேலே வருவாங்க. ஸோ ரீல்ஸ் மூலிமா யாரோ இதை விட மோசமா பண்றவங்க எல்லாருமே மேலே வந்திருக்காங்க. இவங்க சினிமா வாய்ப்புக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இவங்களை தவறா பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா சினிமாக்காக யாரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க, என்னென்னவோ பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க அவங்கள எப்படிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் பண்றாங்க. ஸோ சினிமாக்காரர்கள் வாய்ப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றத தாண்டி அவங்களுக்காக அவங்க இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.